நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சுவை பாலென ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தா வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தார், அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா. திவாகர், இது என்ன ஒரு பாட்டு? இது வார்த்தையை பற்றி சொல்கிறதா, மியூசிக்கை பற்றி சொல்கிறதா, இல்லைன்னா அவர் பாடின விதம் சொல்கிறதா? மை காட், இது வந்து இட்ஸ் அ அல்டிமேட் சாங். இது ஒரு பொண்ணை பற்றி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதவே முடியாது யாராலையும், அப்படி எழுதியிருக்காருல்ல. மை காட், திவாகர் எப்போ பாடினாலும் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவேன் நிறைய, பிகாஸ் இட் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்ல முடியல. டெஃபினட்டாக அது உங்களுக்கே தெரியும், பிகாஸ் யூஆர் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சிங்கர். ஒரு கரெக்டாக பாடுவாங்க, யூ ட்ரை டு ரீப்ரொடியூஸ் த ஒரிஜினல் சாங், அவ்வளோதான். அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு வந்து அதுக்குள்ளே போய் அந்த ஒரு நக்கல் அதெல்லாம் வரணும். அந்த அது அது வந்தாச்சுன்னா தென் யூ வில் பிகம் எஸ்பிபி. தட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு அச்சீவ். சங்கதீஸுக்கு மேபி டிட் அபவுட் 60% ஜஸ்டிஸ், டு த சாங் 50%, பட் ஸ்டில் கிரேட். 50%ங்கிறது இந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டம். நல்லா பாடுங்க திவாகர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது திவாகர். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். எஸ்பெஷலி யுவர் சரணம்ஸ் ஐ லவ்ட். என்னை வார்த்தை அப்படியே எடுத்து அந்த என்ன யூ என்ஜாயிங் இட் அண்ட் சிங்கிங். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த த வே யூ சாங் அந்த ரெண்டு இடத்துல மட்டும் பல்லவியில் அந்த இந்த இளம் கன்னியரை
ஒரு மலரென்றா இல்ல அந்த ஒரு சங்கதி மட்டும்தான் யூ ஹேவ் டு கரெக்ட். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ. திவாகர், எனக்கும் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஏன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு உங்க சிங்கிங்கில். பட் அந்த சங்கதி நீ கொஞ்சம் பாடுங்க. மலரென்றானே இருக்கு மலரே மலரென்றானே செகண்ட் டைம் பாடினது தான் கரெக்டு. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ திங்ஸ் அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தவிர உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. திவாகர், இந்த சாங் எம்எஸ்வி சார் அந்த ரிதம் பேட்டர்ன் எப்படி போட்டிருப்பாருன்னு எனக்கு ஒரு கற்பனை. அது ஜஸ்ட் நீங்கள் வெறும் நாதன் தானே வாசிங்க சார். இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தா மலரே அப்படின்னு ஒரு சங்கத்தை பாடுவார் எஸ்பிபி சார். சரணத், அதாவது ஒரு சங்கத்தை மிஸ் ஆனால் கூட ஹார்மோனியோட வந்துடுவார் எம்எஸ்வி ஐயா உள்ள. அதாவது பாலு அப்படின்னு உள்ளே வந்துடுவார். எப்போ வருவார் அப்படின்ற டென்ஷன்லேயே இது கரெக்டாக பாடுவோம் என்ஜாய் பண்ணி. ஒரு 20 மானிட்டர் 30 மானிட்டர் சர்வசாதாரணமாக பார்ப்பாங்க. அதுக்குள்ளே தொண்டை என்ன ஆகுறது, இன்றைக்கி வந்து ஒரு லைன் பாடிட்டு ரொம்ப ஸ்ட்ரைனாக இருக்குது, செகண்ட் லைன் வி வில் சிங் டுமாரோ, அதர்வைஸ் நெக்ஸ்ட் வீக் கூட ஓப்பே. நெக்ஸ்ட் வீக் பாடினா இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஃபீலு ஒரு வாரம் ட்ராவல் ஆகுமா, அது ஒரு கேள்விக்குறி. நல்லா இருந்தது. இது அகைன் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய சாங் பாது. பெண்கள்கிட்ட ஏமாந்தேன், பெண்கள் மாதிரி மோசம் இருக்கா அப்படிலாம் சொல்ற இவர் யாரு, எப்படிப்பட்டவருங்கிறத இப்போது திரையில் பார்க்கலாம். இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி டோட்டலாக அப்படியே திரும்பி பெண்கள் ஏமாத்துற ஏரியா அப்படிங்கிற ஒன்றே அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு. தட் இஸ் வை இஸ் அ poet. ஜாலியாக பொண்ணுங்களோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கிற கவியரசு. இன்னொரு பக்கம் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாரதியார், வள்ளுவர், கம்பர், இவர் எல்லாரும் சேர்ந்து கடைசியில் நானும் ஏமாந்தேன். உங்கள் ஃபோட்டோ போட்டுவேன்னு பார்த்துட்டிங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட்மெண்ட். இவர் ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்புலத்துலேருந்து வந்து இந்த இடத்துல நின்றுருக்காரு. ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நான் போகிற இடத்துலலாம் என்னை பாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கேட்ப யாரும் கொடுத்ததில்ல, பட் என்னை இங்கே பாட வச்சு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு. வீரியமுள்ள விதை எங்கே போட்டாலும் வெளியில் வரும். அது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வழியாக வெளியே வந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான்.